மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவானாம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார்? எத்தனை பேர் ஏசப்பா பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார்? நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஏசப்பாவுக்கு மகிமையா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மெய்யாகவே எல்லாரையும் தேவன் ஜீவன் சுகபலத்தோடு பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மோசங்கள் அழகான காரியம் சொன்னாங்க. கரங்களை உயர்த்தினார், சத்தமா விசுவாசிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. ஏசப்பாவை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமுறை கூட கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வாரம் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க எப்படி வந்தீங்களோ தெரியாது, ஆனா வந்த அவ்வளவு பேரையும் தேவன் பாக்கியவான்களாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஏசப்பா இந்த வாரம் பாக்கியவானாய் மாற்ற போகிறார்? எத்தனை பேர் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா என்னை பாக்கியவானாய் மாற்ற போகிறார். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். நம்முடைய இரத்தத்தினால நம்மளை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ள இருந்தோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கின தேவன் அவர் நல்லவர். போக்கினாரே பாவம் எல்லாம் காமரித்தரா, நீக்கினாரே சாபம் எல்லாம் காம் சுமந்தரா. போக்கினாரே பாவம் எல்லாம் காமரித்தரா, நீக்கினாரே சாபம் எல்லாம் காம் சுமந்தரா. என்னவே முற்றிலும் பெருகிடுதே, என்னவே முற்றிலும் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கூறுவோம், மன்னவாவும் கூட வாழ என்று கூறுவோம், மன்னவாவும் கூட வாழ என்று கூறுவோம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன, இயேசுவுக்காய் ஜீவிப்பதென்ன. எல்லாரும் கைகளை உயர்த்தி வறுமையை கூட சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அழகான சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஒரு நல்ல சம்பவம். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய யாக்கோபுக்கு நம்ம அப்பா அம்மா செய்யற மாதிரி தன்னுடைய சொத்தை கொடுத்தார். அந்த சொத்துல, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. இயேசுவானவர் அந்த கிணற்றின் அருகாய் நடந்து போகிறார். அதுல உட்கார்ந்தார். கொஞ்சம் களைப்பா இருந்தது, உட்கார்ந்தார் கிணற்றின் அருக. எல்லாரும் தண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு யாருமே இல்லாத அப்ப ஒரு ஸ்திரீ அங்க தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாங்க. அந்த ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். ஆனா அதுல உட்கார்ந்திருந்து இயேசுட்ட பேசவே இல்லை அந்த ஸ்திரீ. ஏன்னா யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலவாதவர்கள். சமாரியருக்கு வேற ஒரு மார்க்கம், அவங்க வேற ஒரு வழியில போறவங்க. யூதர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்க, ஏகோவா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்கள். சம்பந்தம் இல்லை. இயேசுவுக்கும், யூதரான இயேசுவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தானே கேட்டாராம். அழகான ஒரு வார்த்தை. ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு கொள்ள வந்தாள்.
ஏசு என்ன கேட்டாரு? தாகத்துக்கு தான். அவ அழகா பதில் சொன்னான், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்கிட்ட போய் தாகத்துக்கு தாழ் எப்படி கேட்பீங்க? அப்ப இயேசுவானவர் ஒரு பதில் சொல்றாரு, நீ உனக்கு தாகத்துக்கு தாழ் கேட்டது. 10வது வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு. ஒரு வித்தியாசமான தண்ணீரை பற்றி இங்க சொல்றாரு. நமக்கே தாகத்துக்கு தான் கேட்டிருக்காரு. நீர் யாரு உங்களுக்கு தர, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றார் ஸ்திரீ. அதுக்கு இயேசு சொல்லுகிறார், உன்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்டவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பா. அப்ப அவ பதில் சொல்றா, நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீங்க இந்த கிணற்றை எங்களுக்கு யாக்கோபு, எங்க தகப்பனாகி யாக்கோபு தந்தார், அவரை காட்டிலும் நீங்க பெரியவரா? சரி, எப்படியோ தண்ணியை கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணா, தண்ணி கோர்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, குடிக்கிறதற்கு குடம் இல்லை, நீ அவ்வளவு பெரியவரான்னு கேட்டுட்டு இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு பேசுறா. சாதாரணமான ஒரு சம்பாஷணை. ஆனா இவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, தாகத்துக்கு தா, அதுக்கப்புறம் ஜீவ தண்ணீரை தந்திருப்பாருங்க ஒரு ஆசை. ஜீவ தண்ணீரை குடிச்சா வாழ்க்கை ஃபுல்லா தாகமே வராதுன்னு சொன்னார். நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடித்தேன்னா வாழ்க்கையில தாகமே வராதுன்னு சொன்னார். முதல்ல ஜீவ தண்ணீரை கேட்ட நீ பாக்கியவான். இப்ப கேட்கிற அந்த ஸ்திரீ அப்படின்னு உண்டுன்னா வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கிறதற்கும் நான் இங்க மொண்டு கொள்ள வராமல் இருக்கிறதற்கும் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் டக்குன்னு சொல்ற, ஆண்டவரே, நான் இங்க இனி வரக்கூடாது. யாரும் இல்லாத நேரத்துல வந்த ஒரு ஸ்திரீ. இந்த காலம் போலதான் அந்த காலமுமா இருக்கும். ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல முன்னாடி எங்களுக்கு தெரியும், இந்த தெருவுல நாங்க இந்த வீட்டுலதான் ஃபுல்லா வாழ்ந்தோம், வளர்ந்தோம். என்னுடைய வாலிப பிராயம் ஃபுல்லா இந்த வீட்டுலதான். இதுல ஒரு அடி பம்பு ஒண்ணு இருந்துச்சு. நம்ம தெருவுல உள்ள எல்லாரையும் இங்க பாக்கலாம். அப்ப ஆஞ்சி மரம் இருந்தவங்க எல்லாம் இப்ப பாட்டி ஆயிட்டாங்க, அக்கா மரம் இருந்தவங்க எல்லாம் ஆஞ்சி ஆயிட்டாங்க, எனக்கும் வயசு ஆயிடுச்சு. இப்ப எல்லாரையும் பார்க்கலாம். சவுண்டுன்னா அந்த அடிப்பம்பு பக்கத்துலதான் இந்த தெருவுக்கு சவுண்டே. நான் சொல்றது ஜலஜாண்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற தெருவுல உள்ளவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மொத்த சவுண்டும் இங்கதான் கேட்கும். அப்புறம் இந்த 7 மணிக்கு ஒலியும் ஒளியும்னு என்னைக்கு போட்டாங்களோ அன்னையில இருந்து இந்த சவுண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு தண்ணி அடிச்சா வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லார் வீட்லயும் டிவி வந்துச்சு. வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்த உடனே மற்றவங்களை பற்றி என்டர்டைன்மெண்ட் குறைஞ்சிரும். நமக்கு பொதுவாகவே ஏதாவது வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை பற்றி பேச டைம் இருக்காது. ஃபுல்லா ஆக்குபைடா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சொல்றேன், ஆண்டவர் கிருபையில 24 மணி நேரம் உண்மையிலேயே எனக்கு பத்த மாட்டேங்குது. என் காரியத்தை பத்தி பேசுறதுக்கே பத்த மாட்டேங்குது. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப நேரம் ஆசை. எல்லாரும் போலயும் நிறைய மொபைல பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஏதாவது இதுல எடிட் பண்ணனாலே நம்ம அக்காவா தங்கச்சி மக்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இதுல ஒரு 2 போட்டு எடிட் பண்ணி அனுப்பு, இதுல இதை அனுப்பு, அப்படியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். ஆனா உண்மையை சொல்ல போனா டைம் இல்லை. அந்த காலத்திலயும் அப்படிதான். எல்லாரும் தண்ணி குடிக்கும் போது இந்த ஸ்திரீ வந்திருந்தான்னா எல்லாரும் இந்த ஸ்திரீய பத்தி பேச தொடங்கி இருப்பாங்க. அவ்வளவு பாதிக்கப்பட்டு இருந்த அந்த ஸ்திரீ இப்ப கேட்கிற ஜீவ தண்ணீரை தந்திருக்கையா, திருப்பிங்க மொண்டு கொள்ள வரக்கூடாது. அந்த ஜீவ தண்ணீரை கேட்டதுனால அந்த ஸ்திரீ பாக்கியம் உள்ளவள்.
இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா அந்த ஜீவ தண்ணீரை தந்து உங்களை பாக்கியவான்களாய் ஆக்கி வைக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பாக்கியவானாய் மாற்றுகிற தேவன் அவர். அவர் அனுக்கிரகத்தின் அதிபதி. எல்லா நன்மைகளும், அனுக்கிரகத்தின் அதிபதினா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஏசப்பாட்ட உண்டு. நம்ம பொறுமையா இருக்க அநேக நேரங்கள்ல மறந்து போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆசையா இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாக்கியவானாய் பாக்கியவான் கதிகளாய் இருக்க ஆசையா இருக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்ஸ்டன்டா, இப்ப இன்ஸ்டாமார்ட் எல்லாம் வருது, எங்கேயும் இருக்கு. இப்ப 10 நிமிஷத்துல பால் வந்துரும், 7 நிமிஷத்துல இங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. நான் லக்னோ மத்திய பிரதேஷ் எல்லாம் போறப்ப பிளிங்கிட்னு ஒண்ணு இருக்கு. டக்குன்னு என் பிள்ளைங்க விளையாடி விளையாடி தலை சீவிர கோம்ப தூக்கி ஹேண்ட்பேக்ல இருந்து கீழே வச்சுட்டாங்க. 2 நிமிஷத்துல நான் இருக்கிற ரூமுக்கு அந்த பிளிங்கிட் ஆப்ல கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டான உலகம். நான் வேணும் சொல்லுகிறது, உனக்கு சில ஆசீர்வாதங்கள் தேவையா இருந்துன்னா கொஞ்சம் பொறுமையும் வேணுமா. இந்த ஸ்திரீ ஓடி போகல, பொறுமையா நின்று ஆண்டவரே ஜீவ தண்ணீரை தரணும். முதலாவது ஜீவ தண்ணீரை கேட்ட நீங்க பாக்கியவதி. ஜீவ தண்ணீர் ஊற்ற அண்டையில வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் ஏசப்பா பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இந்த வாரத்துல மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதோடைய 16வது வசனம், ஏசவளை நோக்கி இப்ப தண்ணீர் தாரேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிபந்தனை சொல்றாரு ஏசப்பா. ஏசவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொல்லுவது சரிதான். எப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, இப்போது இருக்கிறவனும் எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னாராம். நீ உள்ளத சொன்னான்னு சொன்னாராம். சொன்னது உள்ளதா? உள்ளதா? நல்ல இந்த வேதத்தை வீட்டுல போய் 2-3 தடவை இந்த பகுதியை வாசித்து பாருங்க. உனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தருகிறேன், ஜீவ தண்ணீர், நீ போய் புருஷன் அழைத்து கொண்டு வான்னு சொன்னாங்க ஏசப்பா. இல்ல எனக்கு புருஷன் இல்ல. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். நம்ம சில காரியம் செய்துட்டு இல்லைன்னு சொல்லுவோம், செய்யாத காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிகிறதே இல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறதே இல்லை. மனுஷன் ஒருவேளை உங்களை வித்தியாசமா பார்ப்பான், ஆனா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். உங்க இருதயத்துல உள்ள பாரம் எல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். நல்ல சிரிப்பீங்க, ஆனா இருதயம் நொறுங்கி இருக்கும். சிலர் அழுத மாதிரி நடிப்பாங்க, இருதயத்துல ரொம்ப சந்தோஷம் தான், எல்லாரும் விழுந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இருதயம் வேற, மகா திருக்குள்ளது, கேட்டுள்ளது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா. எல்லாருக்கும் இருதயம் இருக்கா? இருதயம் இருக்கா? உலகத்திலேயே மகா கேடுள்ளது அந்த இருதயம் தான். நிறைய பேர் கேட்பாங்க, மனசாட்சி இருக்காங்க, அடிக்கடி செக் பண்ணணும். நீங்க ஏசப்பா கேட்டாரோ புருஷனை அழைச்சிட்டு வா. இல்ல எனக்கு இல்ல அண்ணன் சொன்னா, நீ சொன்னது உண்மைதான். 5 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரு உனக்கு புருஷன் இல்ல. உடனே இவளுக்கு கோவம் வந்துச்சு. அப்படியா வேதம் சொல்லுகிறது? யாருமே தெரியாது, இப்படி சொல்லிட்டு என்ன நம்ம என்ன சொல்லுவோம். ஆனா அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா சொன்னா? நீர் தீர்க்கதரிசி என்பதை காண்கிறேன். நீங்க தீர்க்கதரிசி உண்மைதான் அப்படின்னு சொன்னா, அக்னாலஜ் பண்ணுனா, ஆமா நான் செய்தது எல்லாத்தையும் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். இல்ல என்ன பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளா இருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்பான் இல்லையா, என்ன பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட் தெரியுமா? யாராவது உங்களை இவ்வளவு சொன்னா அவ்வளவு கோபம் வரும். அப்பா காரியம் சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்கள எல்லாரும் அடி வாங்கி இருப்போம், ஆனா இப்ப அடிச்சா திருப்பி அடிச்சிருவேன். ரொம்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவ்வளவு சின்ன பிள்ளைல தூக்குனா இவன் மூஞ்சில அடிச்சிருவான். ஜெரிக்கா பாவம் போல இருக்கா. இதுலதான் நடத்தி பழகிட்டு இருப்பாங்க, உள்ளேயே இருக்க மாட்டான். யாராவது ஆசையா போய் தூக்கிட்டா டக்குனு மூஞ்சில அடிச்சிருவான். இப்ப என்ன அடிச்சா என்ன பண்ணுவேன்?
அவளுக்கு தெரியும், டக்குன்னு அடிச்சிருவான். அதனால நம்ம அடிக்க கூடாதுன்னு நினைப்பான். சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏசப்பா அநேகரை மன்னிப்பார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா தெரிஞ்சு செய்தோம்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் தான். ஆனா தெரிந்தே ஆண்டவர் சொல்லியிருக்காரு செய்யாதேன்னு, தெரிந்தே செய்தனா ஆண்டவருக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு ஊர்ல அழகான ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்க. டெய்லி குடும்பமாய் ஜெபித்தாங்க. கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டு, ஏசப்பா நீங்க எங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும், இந்த ஊர்லயே நீங்க எங்களை உயர்த்தி வைக்கணும், செல்வந்தர்களா வைக்கணும், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம் செய்வோம் ரொம்ப நாளா ஜெபம் இருக்காங்க. ஜெபத்துல ஏசப்பா ஒரு நாள் சொன்னாங்க, இன்றைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் தூங்க கூடாது, நான் சொல்லுகிற இடத்துக்கு போனோம். அங்க ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில கொஞ்சம் தோடுகள் இருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து அந்த தோடுகள் எல்லாம் ஒரு பாத்திரத்துல கலெக்ட் பண்ணி வீட்டுல கொண்டு வைக்கணும்னு. மனைவி சொன்னா, நம்ம ஜோம்ன்றோம், இவ்வளவு ஜோம்ன்றோம், இந்த கஷ்டமான காரியத்தை ஏசப்பா நம்மகிட்ட சொன்னாங்க, நம்மள ஆசீர்வதிக்க வேண்டியது. நான் ஆசீர்வாதம் தானே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டா இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னா. கணவன் சொன்னார், சரி ஆண்டவர் சொல்லியாச்சு, நம்ம கேட்டாச்சு, ஆண்டவர் சொல்லியாச்சு, செய்வோம் போவோம்னு சொன்னாங்க. 2 பேரும் போனாங்க. அதிக இருட்டு போனாங்க. ஆண்டவர் காண்பித்த இடத்துல ஒரு பாறை இருந்தது, அதுல நிறைய தோடு இருந்தது. ஒரு பாத்திரம் நிறைய பிச்சு பிச்சு மனைவி எடுத்தா. தூக்கம் தாங்க முடியல. மனைவி சொன்னா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, கோபமும் வருது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டான். ஏசப்பா என்ன சொல்றாரு, இந்த தோட போய் பிச்சுதான்னு கேட்கிறாரு. சரி என்னமோ சொல்லியாச்சு, நீ நாளைக்கு சொல்லுவாரு, நீ போற சர்ச்சில் கொண்டு வையின்னு சொல்லுவாரு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கொஞ்ச நேரம் பிச்சா. தூக்கம் தாங்க முடியல. அந்த மணல்ல ஒரு போன் இருந்தது, அது பக்கத்துல சரிஞ்சு தூங்குறான். கொஞ்ச நேரம் ஆனா கணவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் அவரும் பிச்சாரு, அவரும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அவரும் அந்த மணல்ல தூங்குறாரு. கிழக்கு வெளுக்கும் போது நீ வீட்டுக்கு வந்துடணும், யாரும் உன்னை காண்கிறதுக்கு முன்பதாக வீட்டுக்கு வந்துடணும்னு ஏசப்பா சொன்னாங்க. எல்லாத்தையும் கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க. பகல் ஃபுல்லா ஜோம்னாங்க. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நான் செய்திருக்கேன், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். நம்ம அப்படிதானே சொல்லுவோம், நீங்க சொன்னா நான் செய்தேன் ஏசப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நேரமா பதில் இல்ல. 2 பேரும் அழுது ஜோம்னாங்க, கைய பிடிச்சிட்டு நல்ல ஜோம்னாங்க. ஏசப்பா சொன்னாரு, நீ வச்சிருந்த பாத்திரத்துல உள்ள அந்த தோடை எல்லாம் சிப்பி எல்லாம் ஓபன் பண்ணிட்டு சொன்னாரு. ஓபன் பண்ணும் போது ஒவ்வொரு சிப்பிக்கும் உள்ளாடியும் விலை உயர்ந்த முத்துக்கள் இருந்தது. ஒவ்வொன்றையும் வித்தா அத்தனை லேக்ஸ் போகும், அவ்வளவு காஸ்ட்லியான முத்துக்கள் இருந்தது. ஆனா ஒரு பாத்திரம் நிறைய தான் எடுத்திருந்தாங்க. டென்ஷன் ஆயிட்டாரு கணவர். சொன்னாரு, இத முதல்லயே சொல்லி இருந்தா நான் அவ்வளவு நேரம் நானும் அவளும் தூங்காம சாக்கு சாக்கா எடுத்திருப்போம் ஏசப்பா. சொல்லவே இல்லை, நீ எடுக்கிறதுக்குள்ளார எல்லாம் விலை உயர்ந்த முத்து இருந்தது, நீங்க சொல்லவே இல்லை ஆண்டவரே. சொல்லி இருந்தா ஒரு செகண்ட் தூங்கி இருக்க மாட்டோம், மொத்தையும் சாக்கு சாக்கா எடுத்திருப்போம். உண்மையா இல்லையா? உலகத்திலேயே பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் ஒழுக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும், கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்தா போதும்? சத்தமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல வந்து கருத்தை குலுக்கி சொல்லுங்க, தேவன் சொன்ன அப்படியே செய்யுங்க. அவர்கிட்ட உங்க ஒப்புப்படுங்க, உங்க காரியத்தை அக்னாலஜ் பண்ணிக்கங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா சபைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே ஏசப்பா சொல்றாங்க, நீ செய்தது தப்பு, நாம ஆண்டவரே ஒத்துக்கிடுறேன், நான் செய்த காரியம் தப்பு. நீங்க பொறுமையா இருக்க சொல்றீங்கன்னா நான் பொறுமையா இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நான் எதிர்த்து பேச மாட்டேன் ஏசப்பா, நான் உங்களோடு இருக்கேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அழகான ஒரு காரியம். அதுக்கு பிறகு
நிறைய காரியங்கள் வருகிறது. 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதது தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அறிந்திருக்கிறது தொழுது கொள்ளுகிறோம். எத்தனை பேர் அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறீங்க? இங்க இருக்கிற எத்தனை பேர் தைரியமா அல்லேலூயா சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் பிரச்சனைகள், என் காரியம், என் தாகம் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என்ன பாக்கியவானாய் ஆக்க வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தைரியமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப நான் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை அறிந்திருக்கிறவர், நீங்க அறிந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர்கள்? தேவன் சொல்லுகிறார் இதுல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுமா? ஏசப்பாவுடனே கேட்கலையா? நீங்க உண்மையாய் தொழுது கொள்கிறோம் என்று இந்த நாளில தேவனுடைய சமூகத்துல வந்திருந்தீங்கன்னா ஆவியோடும் இருதயத்துல உண்மையோடு தொழுது கொள்ளணுமா? இந்த ஸ்திரீயின் உண்மையை கண்டு இவளை பாக்கியவதி ஆக்கின நம்முடைய தேவன் ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொன்னாரு. இவன் சும்மா இருக்கல, ஊருக்குள்ளெல்லாம் போறான். 3வது காரியம், தேவனை ஜனத்தார் மத்தியில மகிமைப்படுத்துகிற நீ பாக்கியவான். ஆண்டவர் அப்படி வைக்க ஆசைப்படுகிறார். இந்த ஸ்திரீ நிக்கல, ஊர்ல ஒருத்தருக்கும் இந்த ஸ்திரீய பிடிக்கலதான். ஆனா ஓடி போனா ஊருக்குள்ள மெசியா வருகிறாருன்றது உண்மை. நான் கண்டேன், நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் எனக்கு அறிவித்தார். நான் ஒருவேளை ரொம்ப விரும்பப்படத்தக்க ரொம்ப பெர்ஃபெக்ட் உமனா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் எனக்கு அறிவித்தார். வந்து பாருங்க, ஏசப்பா உங்களை ரத்தத்தினால விலைக்கு கிரயமாய் வாங்கி கொண்டார். அநேக ஆசீர்வாதங்களை தந்தார். உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நான் முதல் நீங்க வர இந்த உலகத்தில இருந்து கடந்து போயிருக்க வேண்டிய எவ்வளவோ சூழ்நிலைகள் உண்டு. காலையில எழும்பமான்னு யோசித்த பல நேரங்கள் உண்டு. உலகத்துல பெரிய பயம், மரண பயம். ஒரு நிமிஷம் தப்பி இருந்தா அவ்வளவுதான் நீங்க நினைத்த நேரங்கள் உண்டு. மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸ் உண்டு. நம்ம சபையில உள்ள விசுவாசிகள் நிறைய பேர் இதுக்கு சாட்சி. நாங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி, அடிக்கடி விழுந்து விழுந்து எழுதுவோம். நானு செல்லாக்கா ஃபேமிலி, தேசியக்கா ஃபேமிலி. ஆனா என்னவோ இது வரைக்கும் ஒரு தீமையும் வர ஆண்டவர் விட்டதே இல்லை. உண்மையை சொல்ல போனா எப்படி மாசத்துல 1-2 நாளாவது எங்கேயாவது விழுந்துடுறது, எப்படியாவது விழுந்துடுறது. அது எப்படின்னே தெரியறது இல்லை. நானும் கொஞ்சம் வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது அவருடைய கரை நம்மை தாண்டி கொள்கிறது. நம்ம கூட வந்ததுனால அடுத்தது மோச சங்கடம், வாரத்துக்கு ஒரு தடவை அங்களுக்கு ஏதாவது நடந்துரும். ஆனா தைரியமா ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கவே படுறது இல்லையா? எவ்வளவோ நாள் பிசாசு காத்திருந்தும் ஒரு நீதிமானுக்கு எலும்பையும் முறிக்க முடியல. தேவன் நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் அவருடைய பாதபடியில வைத்திருக்கிறார். ஏதாவது ஒன்று, இந்த ஸ்திரீ இங்கே கொஞ்சம் பேர்லாம் எடுத்திருக்காங்க. 25வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். எல்லாவற்றையும் அறிவிப்பார் சொன்னா, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசப்பா ஒரு ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீ சொல்லுறல்ல, அவர்தான் நான். என்ன ஒரு சந்தோஷம்! உலகத்திலேயே பெரிய பாக்கியவான் இந்த ஊராரினால ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த ஸ்திரீ, ஊராரினால மோசமாய் எண்ணப்பட்ட இந்த ஸ்திரீ, தேவன் தம்மை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினார். இங்க கொஞ்சம் பேர் நிக்காங்க. அதற்கு இயேசு,
அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே இங்க பாருங்க, நம்ம ஆட்கள் அங்கேயும் அந்த காலம் இருக்காங்க, அந்த காலத்திலயும் இருந்திருக்காங்க. அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி ஆச்சரியப்பட்டாங்களோ தெரியாது. அவர்கிட்ட கேட்டா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவாரேன்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசித்திருப்பாங்க. நம்ம மக்கள் அப்படிதான். ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கீங்க, என்னென்னலாம் உலகத்துல உண்டோ எல்லாம் சொல்லுவாங்க. பிடிச்சதுன்னா அது அப்படியே வேற மாதிரி ஆயிரும். இயேசுவை சும்மா விட்டு வச்சதா இல்ல. என்ன சொன்னாங்களா? அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். ஆனாலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லையா? உலகம் ரொம்ப மோசமான உலகம். ஆண்டவருக்கு எல்லாரையும் தெரியும். ஆனா நம்ம கிட்ட வந்த அந்த ஸ்திரீட்ட ஜீவன நீரை தருகிறேன்னு சொன்ன தேவன் அவளை பாக்கியவதியாய் மாற்ற தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். நீ சொல்லுகிற அவர் நான் தான். ஸ்திரீ கேட்டு நிக்கல, அநேகருக்கு அவரை பற்றி சொன்னா. ஊருக்குள்ள ஓடி போனா, குடம் தண்ணி எடுத்து கொண்டு வந்தா குடம், ஆனா அந்த குடத்தை அவ திருப்பி கொண்டு போகல. அவளுக்கு தெரியும் இவர் ஜீவ தண்ணியை தருவார், இந்த குடம் போனா போட்டுன்னு ஓடி போனா ஊருக்குள்ள போய் ஒவ்வொருத்தையும் சொன்னா. ஒருத்தர் வந்திருக்கிறார், நான் செய்த யாவற்றையும் எனக்கு அவர் சொன்னாரு. அவளை பாக்கியவதியாய் மாற்றின தேவன் நம்முடைய தேவன். இந்த நாள் காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்கு அநேக நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். நீங்க ஏசப்பாவுக்காக என்ன செய்திருக்கீங்க இவ்வளவு நாள்? தேவனுடைய சமூகத்துல உங்களை நீங்களே கேட்டு பார்த்துக்கலாம், நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீங்க ஒவ்வொருத்தர் ஆண்டவருடைய நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றவங்க, உங்க பெற்றோர்கள், உங்க பிள்ளைங்க, இல்லைன்னா உங்க கூட பிறந்தவங்க யாரோ தேவனுடைய அன்பை தெரியாம இருக்காங்க. ஞான ஸ்நானம் எடுக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க இல்ல. ஒருவர் சலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்தவங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சி, அம்மா அண்ணன் தம்பி, யாரெல்லாமோ ஆண்டவருடைய அன்புல இல்ல. ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தரை தேவனுடைய வழியில நடத்தி இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ஏசப்பா அவங்க ஒவ்வொருத்தையும் கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறார். இதுவரை இல்லைன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை. தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி அநேக காரியங்கள் அப்பா சொன்னாங்க. அநேக மரண செய்திகள், துக்க செய்திகள். ரொம்ப அழகா இருப்பா மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு. அந்த மாதிரி போஸ்ட் பிஎஸ்சி பண்ணா, நான் பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சின்ன வயசு, என்னோட 2 வயசு கிட்ட குறைவாதான் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பா. இறைச்சி குளத்துல இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இறந்து போனா. போட்டோவை அநேக நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவளை நானே நினைச்சிருக்கேன். அழகான சுருள் முடி, ரொம்ப அழகா இருப்பா. பெரிய செயின் எல்லாம் போட்டிருப்பா, நல்ல வசதி. 2 அழகான பெண் குழந்தைங்க இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. சடனா ஒரு மெடிக்கல் செக்அப் போனா அவளுக்கு ரொம்ப முதுகு வலின்னு சொன்னா, சடனா நடக்க முடியல. வெள்ளூர் கொண்டு போனாங்க, சிஎம்சி கொண்டு வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காரு. அவர் வர்ற வழியில அவர் வந்த கார்லயே கொண்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில நாங்க கேட்ட செய்தி அவ இறந்து போனாங்க. நினைப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இல்ல, ஆண்டவருடைய நாள் நெருங்கி இருக்கிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நம்மை ஏசப்பா நம்மை பாக்கியவான்களாய் வைத்திருக்கும் போது நம்ம குடும்பத்தை, நமக்கு தெரிந்த யாவரையும் தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து தேவனுடைய அன்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கடனாளிகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போறீங்க, ஆண்டவரே நான் இந்த நாள் உங்க சமூகத்தில இருந்து இப்படி ஒரு முடிவோட போறேன், ஒருவரையாவது உன் பக்கமாய் நடத்துவேன். எனக்கு நீங்க தந்த ஜீவனில, சுகத்துல, பலத்துல, நீங்க எனக்கு காட்டி தந்த வழியில என்னை அழகாய் நடத்தின தேவன், என்னை முன்குறிந்த தேவன், உங்க வழியில நான் என் குடும்பத்தை நடத்துவேன். எனக்கு தெரிஞ்சவங்க நடத்துவேன். ஒருவரையாவது நான் ஆதாயப்படுத்துவேன். எனக்காக சொல்லல, ஆனால் ஆதாயப்படுத்தும் போது உங்க நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுமா. ஒரு அழகான வாலிபர் 27 வயதுல
ஒரு அழகான பாடல் இருக்கிறது. யாருக்காவது என்ன பற்றி நல்லா தெரியும்னா அவங்களுக்கு தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரு கிறிஸ்தவ பாடல் இருக்கு. என்ன ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு பின்பக்கம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கிறிஸ்தவ பாடல். அந்த பாடலை கேட்டா எனக்கு தலை சுத்தும், வாந்தி வர மாதிரி தோணும். உண்மையே சொல்றேன். அப்படி ஸ்கின் எல்லாம் இரிட்டேட் ஆன மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், அழுக வரும், கத்தணும் போல தோணும். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். நான் நிறைய படிச்சிருக்கேன். பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, யூத்த பிள்ளைங்க, ஆனா அது உண்மை. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எங்க அம்மா சொல்றாங்க பாட்டு, பரலோகமே சொர்க்கம் சொந்தமே பாட்டு இருக்கா? இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. இந்த பாட்டு எனக்கு பிடிக்காதுன்ற காரணத்துக்காக எங்க அப்பா என்ன ஒத்துக்கிடுவாங்க. சரி, அவளுக்கு அந்த பாட்டு பிடிக்காத, அதை மாத்திடு, அவள் வேண்டான்னு அவன் போட்டு எழுப்பி போட்டு எங்கேயாவது போய் நின்றுட்டு காதை அடைச்சிட்டு வரட்டு. எங்க அம்மாவுக்கு கோவம் வரும். அதுல என்ன தப்பு இருக்கு அந்த பாட்டுல? சும்மா இருக்க சொல்லுங்க. ரொம்ப பண்றான், காது அடைக்கிறா, கமந்து இருக்கா, சும்மா இருக்க சொல்லுங்க. அந்த பாடல் கேட்டா, அந்த பாடல் எங்க பாடுவாங்கன்னு தெரியுமா? துக்க வீட்டுல. கரெக்ட், எல்லாம் இறந்த வீட்லயும் பாடுவாங்க. எனக்கு நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க மாமா இறந்தாங்க. எங்க அம்மாவுக்கு அண்ணே. அவர் ஒரு ரோட்ல நடுவு, அந்த வீடு 2 வீடுக்கும் நடுவுல ஒரு ரோட்ல படுக்க வச்சு, அந்த பாக்ஸ்ல படுக்க வச்சு பாடினாங்க. எங்க தாத்தா இறந்ததுக்கு பாடினாங்க, எங்க பாட்டி இறந்ததுக்கு பாடினாங்க. எங்க பெரியம்மா மாதிரிலாம் இங்க இருந்தாங்க. மேக்சி பெரியம்மா, தாமரி பெரியம்மா எல்லாம் இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு பாடினாங்க. எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு பாடினாங்க. நிறைய பேர் இறந்ததுக்கு பாடினாங்க. சரோஜாந்தி வீட்டுல நான் அமைதியா தான் இருந்தேன், அளவே இல்லை. நான் 4 பேருக்கு முன்னாடி அழாத ஆளு. இந்த பாட்டை பாடிதான் என்னை அள வச்சாங்க எல்லாரும். அன்னைக்கு சும்மாவே தான் இருந்தேன். இதனாலே நான் பயந்து இறந்து வீடுகளுக்கு போகிறத தடுத்துருவேன். இந்த பாட்டு பாடினாலே எனக்கா தோணும் வேற எங்கேயாவது ஓடிடலான்னு, அப்படி தோணும். இந்த வாரம் திங்கட்கிழமை சில காரியங்களை யோசித்து பேசிட்டு கார்ல நானும் அப்பாவும் போயிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு காரியம் சொன்னாங்க. மக்களே, ஊழியத்தை நான் இவ்வளவு நாள் கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அழகா ஓடி வந்திருக்கேன். இந்த 73 வயசு வரைக்கும் ஆண்டவரை நான் விட்டதே இல்லை. அழகா ஓடி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வருஷம்தான், நான் ஆண்டவருக்குள்ள அழகா ஓடி முடிச்சிருவேன். ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் நல்ல வேலை செய்தாலும் ஊழியத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் காலம் கஷ்டப்படவே விட மாட்டாரு. உங்களை நல்லா வச்சிருக்காரு பாத்தீங்களா, இன்னும் நல்லா வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அநியாயம் செய்யறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் செய்யட்டும். ஆண்டவரை பார்த்து ஓடுற நம்ம அழகா ஓடிடுவோம். கொஞ்சம் வருஷம் தான். கொஞ்சம் மனசு கவலையா இருந்துச்சு, அவங்க எல்லாரும் போலையும். நைட் எனக்கு தூக்கமே வரல, யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய காரியங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம். ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சமும் தூக்கம் வரல. கொஞ்ச நேரமா புரட்டு படுத்து பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைல்ல நோண்ட ஆரம்பிச்சு. எனக்கு தூக்கம் வரணும், சில காரியங்கள் கடந்து போனோம். இந்த பாடலை கேட்ட எனக்கு கொஞ்சம் கூட இரிட்டேட் ஆக ஆரம்பித்தது. இந்த பாடலின் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு அழகான 27 வயதான ஒரு வாலிபர் ஒரு நாள் மரண படுக்கையில, ரொம்ப இளம் வயது மனைவி, அவருக்கு ஒரு அம்மா. மரணத்துக்கும் அவருக்கும் ரொம்ப பக்கம். அப்ப இறக்க போகிற தருவாயில அவர் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தார். சாக போறாருன்னு தெரியும். அப்ப அம்மாவும் மனைவியும் தலைமாட்டில இருந்து அழுறாங்க. மனைவிய பார்க்கிறார், ரொம்ப சின்ன வயசு, இவருக்கே 27 வயசு தான் ஆச்சு. அம்மா சொன்னாங்க, நான் ஒரு ஆண்டவருக்காக பிரதிஷ்டை செய்து பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்க வச்சேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இப்ப இறந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல மரணத்தின் கடைசி மணி துளிகள், அவருக்கு கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது. உலகத்தை விட்டுட்டு போறேன், மனைவி கிட்ட சொன்னாரு, கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும், கலங்க விடக்கூடாது.
குடும்பத்தின் தலைவன் நான் போறேன். ஆனா குடும்பத்திற்கு தலைவியா இருக்கு இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கிடணும். மனைவி நல்ல ஜபித்தா, இவரும் நல்ல ஜபித்தார். ஒரு 10 நிமிஷத்துல இவருடைய கண்கள் மூடப்பட்டது. எல்லாரும் குமரி அழுதாங்க, சுத்தி இருந்து கதறி அழுதாங்க. அம்மா சொன்னாங்க, குடும்பத்திற்கு தலைவனா இருந்து நீ என்ன எல்லாம் பார்த்து அனுப்பணும், உலகத்தை விட்டு போயிட்ட அப்படின்னு அழுதாங்க. நல்ல ஜபித்தாங்க. டக்குன்னு எழும்பினார், கண்ணை திறந்தார், எழும்பினார், அவரும் அழுதார். தேவன் ஜீவனை திருப்பி கொடுத்தார். அவருடைய பேர் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல். 1972 அவருடைய பைபிள் காலேஜ முடிச்சாரு. எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்றளவு ஜீவனோடு இருந்து சென்னையில தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷன். மார்ச் 2ஆம் தேதி தான் அவருடைய திருமண நாள அவர் கொண்டாடினார்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏன் கான்செப்ட், இந்த பாட்டை பாடினாலே இறந்த வீடுதான். ஆனா அப்படி இல்ல, அவர் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்தவர். பாதி வயதுல ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ளல. ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார். வருத்தம் பசி தாக்கம் பரலோகத்தை வாஞ்சித்து உயிரோட வந்துட்டாரு. ஆனா அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கிறார். அவ்வளவு அழகான பரலோகம் அது. ஏசப்பாவுடைய மடியில இருக்கிற ஒரு நல்ல இடம், உலகத்தின் பாடுகள் எல்லாம் மறந்து போய் இருக்கிற ஒரு நல்ல இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் போயிட்டு வந்திருக்கிறார். அவர் பரலோகத்தை வாஞ்சித்து எழுதினார். அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் பாடாத ஒரு கிறிஸ்தவ ஃபியூனரலே இருக்காது. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் செய்வேன், சிலுவையில் அறையுண்டேன், இனி நானல்ல இயேசுவே, அவர் மகிமை என் லட்சியமே, ஓட்டத்தை ஜெயமுடன். இப்ப உயிரோடதான் இருக்கேன். உயிரோட எழுத்து அன்னைக்கு எழுதினார் இந்த பாட்டு. இதுவும் கர்த்தாவை எந்தளவே இன்னொரு பாடலை எழுதினாரு. இதுல அழகான வார்த்தைகள் இருக்கிறது. ஓட்டத்தை நானும் ஓடிட அருள் செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். அழகான அடுத்த கவி. பரம சுகம் காண்பேன், பரதேசம் அதில் சேர்வேன், ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயுத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே, வாஞ்சியும் பெருகுதே. ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல ஆண்டவர் அறியாது தேவனுடைய சமூகத்துல அவரிடத்துல மூழ்கி ஞான ஸ்நானம் பெறாத யாராவது அடுத்த நிமிஷம் எதுன்னு தெரியாத உலகம் இது. இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா ஏசப்பா அவங்களை உணர்த்தினார் என்றால் ஆண்டவருக்காக அவர்களை நீங்க தயார் பண்ணணும். உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படணும். அவர் நல்லவரான தேவன், நம்மை ஒரு நாளும் கீழே போக விடவே மாட்டார். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் என் சொந்தமே உங்கள்கிட்ட ஏசப்பா இந்த நாள் என் மூலமாய் பேசினார் என்றால் உங்க எல்லாரையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆக்குறவர் நல்லவர். இந்த உலக ஓட்டத்துல ஏசப்பா கூட நடக்கிறவங்க ஒருத்தரையும் தேவன் பாதி வயதுல எடுக்கிறவர் இல்லை.
அவர் பூரண நாட்களை தருகிறவர். நீடித்த நாட்களால் ஒருவரை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை காண்கிற தேவன். விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை பாக்கியவானாய் மாற்றுகிற தேவன். சத்தமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா இந்த நாளிலே உங்களை உணர்த்துவாரானால் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிற தேவன் அவர். ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்றால், ஒருத்தரும் நல்லவேன்னு சொல்லாத எல்லாருக்கும் பயந்து போய் தனிமையில தண்ணீர் கொள்ள வந்த அந்த ஸ்திரீக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் என்றால், இந்த நாள் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் பாக்கியவான்களாய் மாற்ற போகிறார். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அனுக்கிரகத்தின் அதிபதி அவர். அனுக்கிரகத்தின் அதிபதியே அவர் நம்மை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. அவருடைய பாத வழியில வருகிற யாரையும் அவர் கல்லால விடுகிற தேவன் இல்ல. எல்லாரும் எழுப்பி நின்று தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம்.